அல்லது அடுத்த முறை செல்கின்ற போது ஒரு பெரிய நீர்க்கலத்தை எடுத்துக்கொண்டு செல்வோம். அந்த நீருக்குள்ளே மீனை விட்டால் உயிரோடு மீன் இருக்கும். ஆகவே அந்த உயிரோடு இருக்கின்ற மீன் சுவையானதாக இருக்க வாய்ப்பு இருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டு அடுத்த முறை செல்கின்ற போது ஒரு பெரிய நீர்க்கலத்தினை தங்களோடு எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அதே போல பிடித்த மீன் எல்லாவற்றையும் அந்த நீர்க்கலத்துக்குள் விட்டு உயிருடனேயே கொண்டு வந்து சமைத்து சாப்பிட்டார்கள். ஆனாலும் அந்த கடலில் அந்த பெரிய சமுத்திரத்திலிருந்து பிடிக்கின்ற மீனின் சுவைக்கும் இந்த நீர்க்கலத்திலிருந்து பிடித்த மீனின் சுவைக்கும் மிக வேறுபாடாக இருந்தது. அதனால் அவர்கள் இருந்து யோசித்தார்கள், என்ன செய்யலாம், இது ஏன் இவ்வாறு நடக்கின்றது என்று யோசித்து விட்டு அடுத்த முறை மீன் பிடிக்க செல்கின்ற போது இந்த குட்டி மீன்கள் எல்லாவற்றையும் ஒரு நீர்க்கலத்திற்குள் போட்டுவிட்டு அதனுடனேயே சேர்த்து மிகப்பெரிய மீன் ஒன்றினையும் போட்டார்கள். இப்போது அந்த மீனை எடுத்து வந்து சமைத்து சாப்பிட்டார்கள். அந்த சமுத்திரத்திலிருந்து பிடித்து சாப்பிட்ட அதே மீனின் சுவை இப்போது இருந்ததை உணர்ந்தார்கள். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த மீன்கள் பெரிய சமுத்திரத்தில் இருக்கின்ற போது ஓடிக்கொண்டே இருக்கும். அதுக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்கும். தன்னுடைய வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் நாங்கள் ஒரு சிறிய நீர்க்கலத்திலே பிடித்து போடுகின்ற போது அதனுடைய எல்லா துடிப்புகளும் மிக குறைந்து விடுகின்றது. வாழ்க்கைக்காக ஓடுகின்ற ஓட்டம், அந்த வேகம் குறைந்து விடுகின்றது. ஆனால் இந்த நீர்க்கலத்தினுள் ஒரு பெரிய மீனை போட்ட போது இந்த பெரிய மீன் அந்த குட்டி மீன்களை சாப்பிடுவதற்காக துரத்த தொடங்கியது. அந்த குட்டி மீன்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருந்தன. அவ்வாறு ஓடிக்கொண்டிருந்த காரணத்தினால் அதன் சுவையில் எந்த மாற்றமும் இல்லாமல் அதன் சுவை அப்படியே இருந்ததை ஜப்பானியர்கள் உணர்ந்தார்கள். வாழ்க்கையும் இது போலத்தான், இந்த பெரிய மீனை போலத்தான் பிரச்சனை என்ற ஒன்று வாழ்க்கையில் பிரித்து பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனை திரட்டி கொண்டே இருக்கும். இந்த குட்டி மீன்கள் தங்களுடைய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஓடுவதை போல நாங்களும் இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்காக ஓடிக்கொண்டே இருப்போம். அந்த பிரச்சனை என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யங்களும் இருக்காது. ஆகவே பிரச்சனை என்பது வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக, புதிய வழிகளை கண்டுபிடிப்பதற்காக, புதிய யுக்திகளை கண்டுபிடித்து வாழ்க்கையை செம்மையுறச் செய்வதற்காகத்தான் என்ற கருத்தை நாங்கள் விளங்கிக் கொண்டோமாக இருந்தால் இந்த பிரச்சனையை கண்டு ஒருபோதும் மனம் துவழ்ந்து விட மாட்டோம். ஆகவே பிரச்சனை என்பது வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. பிரச்சனைகள் துரத்துகின்ற போது வாழ்க்கையின் வேகமும் வாழ்க்கையின் அழகும் அதிகமாக இருக்கும். ஆகவே பிரச்சனைகளை கண்டு துவண்டு விடாமல் அது துரத்துகின்ற போது புதிய வழிகளை கண்டுபிடித்து வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். மற்றொரு அழகான குட்டி கதையோடு உங்களை நாடி வரும் வரைக்கும் நான் விடைபெற்று சொல்கின்றேன். நான் உங்களின் கீர்த்தி சுரேஷ். நன்றி, வணக்கம் அன்புறவுகளே.